கோவையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை அக்கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்பித்தார். உலகத் தமிழர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை சிறப்புடன் கொண்டாடி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக சார்பில் கோவை பீளமேடு பகுதி கழகத்தின் சார்பில் பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் பீளமேடு பகுதி கழகம் 26வது வட்டக்கழக செயலாளர் சிட்டி ராமச்சந்திரன் ஏற்பாட்டிலும் அக்கட்சியின் பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலும் மாபெரும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவை தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு காலை முதல் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோவிந்தராஜ், அவைத்தலைவர் சக்திவேல், பொருளாளர் கோழிக்கடை தேவா, பகுதி கழக துணை செயலாளர்கள் வடிவேல், ராஜேஷ், தங்கவேல், முத்தம்மாள், பிரதிநிதிகள் சுரேஷ், வேல்முருகன், சுந்தரம், பகுதி மகளிர் அணி செயலாளர் சிட்டி, அழகுராணி, கற்பகவள்ளி, அன்னபூரணி, வட்டக்கழக அவைத்தலைவர் பாபு, பொருளாளர் தனபால் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கேப்டன் புகழ் ஓங்குக. தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைப்படி கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி கழகம் 26வது வட்டக்கழகத்தின் சார்பாக பொங்கல் விழா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 51 பொங்கல் பானைகள் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கெல்லாம் போது சந்தோஷமில்லாத ஒரு பொங்கலாக இருக்கின்றது. ஏனென்றால் அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று எல்லா கட்சியிலும் கேட்டாங்க. தோழமை கட்சியில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமான அன்பு சகோதரர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்களுடன் சேர்ந்து அமைச்சர்கள் அனைவருமே குரல் கொடுத்த பொழுதும் கூட அதற்கு செவி சாய்க்காத திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட மாடல் அல்ல, இதுதான் மாடல். யாருக்குமே பணம் கொடுக்காம இருந்த பொங்கலை வந்து நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் திராவிட மாடல். அந்த அடிப்படையில் எல்லா கட்சியும் போராடி பார்த்துட்டோம். யாருக்குமே பணம் கிடையாது. இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் ஆட்சி செய்வோங்கிற இந்த இருமாப்போடு கர்வத்தோடு ஆட்சி செய்கின்ற இந்த ஸ்டாலின் அரசை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை வருகின்ற 2026 இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று இந்த பொங்கல் திருநாளிலே கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் சபதமேற்று இந்த பொங்கலை எங்களுக்கு மனதிற்கு இனிப்பில்லாவிட்டாலும் கேப்டனுடைய அருளாசியுடனும் அந்நியார்களுடைய ஆணைப்படியும் இந்த பொங்கலை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கேப்டனுடைய மாடல் ஆட்சி வருகின்ற 2026 எப்படி நடைபெறும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுமக்களே, இது உங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு பொங்கல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 நான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கொடுத்தாரு இதே ஸ்டாலின். அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளமாறு களிமாற கரைஞ்சி ஓடிச்சு, அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொடுக்குறாரு. அரைப்படி அரிசி, அரைப்படி சர்க்கரை, 1/2 கிலோ சர்க்கரை. இதை வச்சுட்டு எப்படி பொங்கல் வைக்கிறதுங்கிறது தெரியல எங்களுக்கு. அதே போல் இந்தியாவிலே சர்க்கரை கொடுத்து அதில் பொங்கல் வைங்கிற சொன்ன ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சர்க்கரையில் எப்படிங்க பொங்கல் வைக்க முடியும்? இதுவும் கூட தெரியாத ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசுக்கு வருகின்ற 2026 நிச்சயமாக ஒரு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடத்தை புகட்டி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவார்கள் என்பது எங்களது மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி கழகம் 26வது வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலும் 26வது வட்டக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் 51 பொங்கல் பானைகள் வைத்து கரும்புகள் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் இனிப்பு வழங்குவதோடு அதே போல் பெண்களுக்கு இங்கே இலவச சேலை வழங்க இருக்கின்றோம். அது கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாலை வரை
பெண்களுக்காக கோலப்போட்டி, ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், உரியடித்தல், அதே போல் பெண்கள் அதாவது இந்த மியூசிக்கல் சேர், அதாவது இசை நாற்காலி, இது அனைத்து போட்டிகளுமே இங்கே திறம்பட நடக்க இருக்கின்றது என்பதை உங்கள் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே வருகின்ற 2026 இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இந்த 2025 இனிப்பில்லாத இந்த பொங்கலை கொண்டாடி இங்கே கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக.